என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர். அதனாலதான் எதையும் அவர் தப்பா நினைக்கிறது இல்ல. இதுவே வேற ஒருத்தரா இருந்தா என் பொண்ணை பத்தி இல்லாதும் பொல்லாதும் சொல்லியிருப்பாங்க. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். அவளுக்கு கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி யார் நடந்துகிட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். ஏய் மதி, இனிமேலாவது பொறுப்பா நடந்துக்க. நீ எங்கேயாவது போகணும்னா மாப்பிள்ள கூட போ. அதை விட்டுட்டு உன் ஃப்ரெண்டுங்க கூட போக கூடாது. புரிஞ்சுதா? மாமா, மத்தவங்க முன்னாடி மதிய திட்டாதீங்க மாமா. என்னால தாங்கிக்க முடியல. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் மாமா. டாக்டர், என் மாப்பிள்ள இருக்காரேன்னு அமைதியா போறேன். இல்லைன்னா நான் இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். இனியாவது என் பொண்ணோட தனியா போற வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய் மதி, என்ன பார்த்துட்டு நிக்கிற? மாப்பிள்ளையோட வண்டியில ஏறு. வீட்டுல போய் பேசிக்கலாம். ஏறுன்னு சொல்றேன்ல. மதி, உட்காரு மதி. மதி வந்து மகிழினியை சமாதானப்படுத்துவான்னு நினைச்சு வந்தா எதுவுமே நடக்கலையே. இதுல மதியோட அப்பா வேற வந்து மதியை திட்டி கூட்டிட்டு போயிட்டாரு. பாட்டி பாப்பா, ஏன் பாட்டி நின்னுட்ட? அதான் அவங்க போயிட்டாங்களே, வா வீட்டுக்கு போலாம். ஆதி இந்த அளவுக்கு நல்லவரா இருப்பார்னு நான் கூட நினைக்கல. நீ கோயில்ல வச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவமானப்படுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் உன் மேல கோபமா இருப்பார்னு தான் நினைச்சேன். அவர் அதையெல்லாம் மறந்துட்டு மதிய கூட்டிக்கிட்டு உன்னை பார்க்க வீட்டுக்கே வந்துட்டு போறாரு. இதுல இருந்தே அவரு உன்னை உண்மையா காதலிக்கிறார்னு தெரியுது. நீ அவரை வேண்டான்னு அவமானப்படுத்தினா அவரு உன்னை வெறுத்துட்டு உன்னை விட்டு விலகி போயிடுவார்னு சொன்னல்ல, அது நடந்துதா? சொல்லு. அவரு கொஞ்சம் கூட உன்னை வெறுக்கல மகிழினி. தன்னோட கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை தேடி வந்திருக்காரு. இப்படி ஒரு நல்லவர் யாருக்காவது கிடைப்பாங்களா? ஆனா உனக்கு கிடைச்சிருக்காரு. கிடைச்சும் நழுவ விட்டுட்டியே மகிழினி. கடவுளே, இப்ப கவலைப்பட்டு என்ன ஆக போகுது பாட்டி? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆதிக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. நீ அவனை பத்தி பேசாத பாட்டி. வா வீட்டுக்கு போலாம். வா பாட்டி. என்ன நிக்கிற? உள்ள போ. நீங்க வாங்க மாப்பிள்ள. மைதிலி, மைதிலி, மைதிலி. என்னங்க? உன் பொண்ணு போகும்போது என்னடி சொல்லிட்டு போனா? எதுக்குங்க கேக்குறீங்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. சொல்லுடி. அவ போகும்போது நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டு போனா? மகிழினி வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. அதுக்கு என்னங்க இப்ப? அதுக்கு என்னவா? நம்ம கிட்ட மகிழினி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா.
அங்கிருந்து ஆதி கூட சேர்ந்துக்கிட்டு ஒன்னா கார்ல மகிழினி வீட்டுக்கு போயிருக்கா. இவனை நான் அங்க போய் தான் கூட்டு வரேன். ஷோ, அக்கா அடிக்கடி அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டே இருக்காளு. ச்சே. நம்ம மாப்பிள்ள நல்லவரா போயிட்டாரு, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கேத்த மாதிரி உன் பொண்ணு நடந்துக்கணும்ல. அவன் நம்ம பேச்ச கேட்டு பொறுப்பா நடந்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா உன் பொண்ணு அப்படி நடந்துக்கிறாளா கேளு. இவன் மாப்பிள்ள கூட முகம் கொடுத்து சந்தோஷமா பேசுறதே இல்லையா, ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் நல்லா பேசிட்டு இருக்கலாம். இப்படி இருந்தா மாப்பிள்ள மனசு கஷ்டப்படாது. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ள சொல்லியும் கேட்காம அந்த டாக்டர் பையலோட சேர்ந்துக்கிட்டு ஒன்னா கார்ல ஏறி மகிழினி வீட்டுக்கு போயிருக்கா. நான் மாப்பிள்ளை பார்க்க போனப்போ மாப்பிள்ள சோகமா உட்கார்ந்து இருந்தாரு. அவரை என்னன்னு விசாரிச்சப்பதான் இந்த விஷயத்த சொன்னாரு. இல்லன்னா அவர் அதை கூட சொல்லி இருக்க மாட்டாரு. அப்படி ஒரு நல்ல மனுஷன் இவரு. ஏ மதி, எதுக்குடி இப்படி எல்லாம் பண்ற? நீ ஆஸ்பத்திரிக்கு போறன்னா எங்க கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாம்ல. பாத்தீங்களா மாப்பிள்ள, நான் போனது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இவ சொல்லிட்டு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. இவ கொடுக்கிற செல்லம் தான் இவ இப்படி இருக்கா. நானா இருந்தா எதையும் பார்க்க மாட்டேன். இவளையும் சரி விக்கியும் சரி தோலை உரிச்சிருவேன். அவ்வளவு கண்டிப்பா தான் நான் இவங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு பழகுறாங்க. அத நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியல மாப்பிள்ள. அப்பா, நானும் அதையும் மகிழ்னியை போய் பார்த்துட்டு அப்படியே பத்திரிக்கை கொடுத்துட்டு வரலான்னு தான் நினைச்சோம். அதுல என்னப்பா தப்பு இருக்கு? இவர் சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க என்ன தேடி மகிழ்னி வீட்டுக்கு வந்ததுதான் தப்பு. பாத்தியா, உன் பொண்ணு என்ன பேசுறான்னு பாரு. நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு போனது இல்லாம அவ பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்றா. இதெல்லாம் பார்த்த மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? கல்யாணத்துக்கு அப்புறமே இவ இப்படிதான் நடந்துக்குவான்னு தப்பா நினைக்க மாட்டாரு? என்னம்மா இதுல இதெல்லாம்? மதி, உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு கல்யாணம் ஆக போதுடி. இப்ப போய் நீ உன் ஃப்ரெண்டு கூட பழகிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. புரிஞ்சுக்கோடி. என்னங்க, சும்மா அத பத்தியே பேசி மதியோட மனச சங்கடப்படுத்தாதீங்க. இனிமே அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, விட்டுருங்க. மாப்ள, நீங்களும் தப்பா நினைக்காதீங்க. மதி எவ்வளவு தங்கமான பொண்ணுன்னு அக்கம் பக்கத்துல எல்லாருக்குமே தெரியும். அவளுக்கு எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பா மாப்ள. ஐயோ அத்தா, எனக்கு புரியுது. நான் என்னைக்குமே மதிய தப்பா நினைக்க மாட்டேன். ஆனா மத்தவங்க எதுவும் நினைச்சிட கூடாதுல்ல, அதுதான் என்னோட பயம் அத்தா.